வில்லிபுத்தூர் என்னை உருவாக்கிய ஒரு ஊர். என்னுடைய பல்கலைக்கழக நாட்களில் பாவண்ணன் அவங்க சொன்னது மாதிரி திருமலை அடிக்கடி மதுரைக்கு வருவாங்க. வரும்போது என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்போம், ராத்திரியெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். அப்போ அவர் சொன்னார், மெட்ராஸில் நிறைய வேலை இருக்குது, வந்துடுறியா அப்படின்னு கேட்டார். சொல்லிட்டு சொன்னார், வேலை தான் நிறையா இருக்குது, ஆனால் பணம் இல்லை, வரியா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் படித்து முடிச்சுட்டு இருக்கேன், வேலை வேணும், பணமும் தானே வேணும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அவர் கூப்பிடும்போது என்ன நினச்சேன்னு தெரியல, வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்காக சொல்கிறேன், மாணவ மாணவிகள் அதிகமாக இருக்காங்களே, உங்களுக்காக நான் சொல்கிறேன். என்னுடைய பேராசிரியர் ஜெயப்பிரகாசம், உங்களுடைய கல்லூரி முதல்வர்கள், முன்னாள் முதல்வர்கள், 2 முதல்வர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க. அவர் அறையில் தான் நாங்கள் உட்காந்துருப்போம். அவர் வேகமாக அன்றைக்கி வந்தார். வந்துட்டு இருந்தால் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தார். கான்ட்ராக்ட் கிளாஸுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் பொதுவாக கான்ட்ராக்ட் கிளாஸ் எடுக்க மாட்டார், அன்னைக்குன்னு எடுக்கிறார். 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தால் அன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் 50 ரூபா கொடுப்பாங்க. வேகமாக போய் அந்த கிளாஸை முடித்து 50 ரூபாயை வாங்கிட்டு என்கிட்ட வர்றாரு. வந்து என் கையில் கொடுத்து நீ மெட்ராஸுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னாரு. அதனால் நான் அந்த 50 ரூபாயை எடுத்துக்கிட்டு திருவள்ளுவர் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறேன் மெட்ராஸுக்கு. அப்போ 35 ரூபா டிக்கெட். மீதி எவ்வளவு? 15 ரூபா. நான் சென்னைக்கு போகும்போது என்னுடைய எதிர்கால கனவுகளை எல்லாத்தையும் ஏந்திக்கிட்டு நான் சென்னைக்கு போகும்போது திருமலையோடு போய் இணைஞ்சு காந்திய பணிகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்கிட்ட இருந்தது 35 ரூபாய்க்கான டிக்கெட், கையில் 15 ரூபா செலவுக்கு. அதோடு நான் சென்னைக்கு போனேன். இன்றைக்கு தேசிய அருங்காட்சியகத்தில் இயக்குனராக 15 ஆண்டு காலம் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது திருமலை போட்ட அந்த விதை. அதனால் வில்லிபுத்தூருக்கு நாங்கள் எப்போதும் நன்றி கடன். எதிர்காலத்தை பற்றி எந்த விதமான பயமும் இல்லாமல் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளாக இருந்தால் உங்களை சிகரத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணம். நல்ல முடிவுகளை எடுக்கணும், அவ்வளவுதான். நல்ல தலைமைக்கு கீழ் ஒரு நல்ல முடிவுகளை இன்றைய இளைஞர்கள் எடுத்தால் அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. நம்ம பாவண்ணன் ஐயா என்னை கொஞ்சம் ஏமாற்றிட்டார். காந்திய இலக்கியம்னு போட்டோன்னே எழுத்தாளர் அவர் வர்றாரு, அதனால் நம்ம தப்பிச்சிடலான்னு நினச்சார். அவர் அதை மாத்திரம் தொடாமல் மற்றதை சொல்லிட்டு போயிட்டார். அதெல்லாத்தையும் நானே சொல்லியிருப்பேன், நீங்கள் இலக்கியத்தை சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் அவர் சொன்னதில் விட்டு போனதில் அவர் தொட்டு சென்ற ஒரு விஷயம் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அனைவரும் சமம் அப்படின்னு நினைக்கணும், எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு காந்திய பண்பு. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும். உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க சொல்கிறீங்க. அது உங்களுடைய அந்த குழந்தை தெரியாமல் வாங்கினோன்னே இந்தாங்க அப்படின்னு கொடுக்குது. ஒத்துக்குருவீங்களா? என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? இப்படி கொடுக்குதுன்னா இப்படி கொடுக்கக்கூடாது. எந்த கையில் கொடுக்கணும்? இடது கையில் கொடுக்கக்கூடாது, வலது கையில் தான் கொடுக்கணும், இல்லையா? ஏங்க இந்த இடது கையில் கொடுக்கக்கூடாது? என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஏன் நம்ம இடது கையில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், வலது கையில் கொடுக்கணும்னு சொல்கிறோம்? ஏன்னா இடது கை
அது வேறு வேலைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அது தீண்டத்தகாதது, நல்ல காரியங்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே உட்காந்துருக்கு. நம்ம உடம்புக்குள்ளேயே நாம் ஒரு தீண்டாமையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். காந்தி இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம், அவருடைய புகைப்படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். புகைப்படங்கள் எங்ககிட்ட ஏராளமான புகைப்படங்கள் இருக்குது, 10,000 புகைப்படத்துக்கு மேலே இருக்குது. அவரோட வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன், அவரோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்துருக்கேன். நான் அவர் கூட இல்லையே ஒழிய அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன். வலது கையில் சாப்பிட்றாரு, பார்த்தா இடது கையிலையும் சாப்பிட்றாரு, வலது கையில் எழுதுறாரு, இடது கையிலையும் எழுதுறாரு, வலது கையில் நூக்குறாரு, இடது கையிலையும் நூக்குறாரு. எந்த விதமான பேதமும் இல்லாமல் 2 கைகளையும் பயன்படுத்துறதோட நோக்கம் என்னன்னா, என்னுடைய உடம்புலையே தீண்டாமை இல்லை அப்படின்றத அவர் அறிவிக்கிறார். அந்த மாதிரி நம்மளுடைய உடம்புலையே அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. ஆனால் நாம் எவ்வளவுதான் தீண்டாமைக்கு எதிரானவங்கன்னு சொன்னாலும், எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் இல்லைன்னு சொன்னாலும் கூட, நாம் உடம்புல நம்ம அறியாமலே சில பழக்க வழக்கங்களை நம்ம வச்சுருக்கிறோம். அதை பழக்க வழக்கங்களை கூட எடுத்துடணும் அப்படின்னு வாழ்ந்தவர் காந்தி. அதை தான் அவர் ஐயா பாவண்ணன் ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு போனாங்க. எந்த விதமான வேலைக்கும் எந்த ஏற்றத்தாழ்வுகளுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெனிங்டன் லைப்ரரி 150வது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு ஒரு நூலகம் தொடர்ந்து, நூலகங்கள்லாம் அழிந்து ஒழிந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த நூலகம் தொடர்ந்து 150 ஆண்டுகளாக இந்த வில்லிபுத்தூர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் செயல்படுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதற்கான உறுப்பினர்கள் எல்லாரையும் வாழ்த்த வேண்டிய ஒரு தருணம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணியை இந்த பெனிங்டன் லைப்ரரி செஞ்சிட்ருக்கு. எங்களுடைய லைப்ரரி, எங்ககிட்டையும் ஒரு லைப்ரரி இருக்குது, காந்தி மியூசியம் லைப்ரரி. அங்கே எல்லா புத்தகங்கள், காந்தி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே இருக்கு. காந்தி எந்த அளவுக்கு எழுதுறதுல ஆர்வமாக இருந்தார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசோட செயலாளராக இருந்தார் ஒருத்தர். அவர்கிட்ட அவர் எங்களுடைய செயலாளர் திருமலை 2 பேரும் சந்தித்து பேசிக்கிட்டாங்க. அப்போ திருமலைக்கிட்ட அவர் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார், நான் காந்தியோட ரைட்டிங்ஸ் எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஹெச்பிஎன் ஷெட்டின்னு ஒருத்தர். உடனே அவர் திருமலை நினச்சி எங்களை கூப்பிட்டு அவர் படிக்கணும்னு சொல்கிறாரு. நம்மக்கிட்ட இந்த 100 வால்யூம் இருக்குது, அந்த 100 வால்யூமை அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நாங்கள் கொண்டு போய் செக்ரட்டரியேட்டில் நானும் நண்பர் குழந்தைசாமி என்னை மாதிரியே திருமலை கூட சேர்ந்துக்கிட்ட ஒரு நண்பர். அப்போ 10 வால்யூமை தான் எங்களால் தூக்க முடிஞ்சது. இப்படி கையில் தூக்கிக்கிட்டு 10 வால்யூமை தூக்கிக்கிட்டு நான் ஒரு 10 வால்யூம், பின்னாடி குழந்தைசாமி ஒரு 10 வால்யூம் தூக்கிட்டு செக்ரட்டரி ரூமுக்குள்ளே நுழைஞ்சோன்னா அப்படியே பார்த்து என்ன இவ்வளவு எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னாரு. இல்லை சார், நீங்கள் காந்தியை பற்றி படிக்கணும்னு சொன்னாங்க, காந்தி எழுதுனதெல்லாம் அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். அம்மா காந்தி எழுதுனதை தான் கேட்டேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசாக தூக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார். சார், நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது 20 வால்யூம் தான், இன்னும் 80 வால்யூம் வெளியே இருக்குது, மொத்தம் 100 வால்யூம் சார். 100 வால்யூமா? அவ்வளவு எழுதுகிற அளவுக்கு அவருக்கு நேரம் கிடச்சிச்சான்னு கேட்டார். எனக்கு வருத்தமாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கல்வித்துறையோட உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு செயலாளர், நாமெல்லாம் மரியாதைக்கு கூடிய ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர், காந்தி இவ்வளவு எழுதியிருக்காருன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்காங்கன்னா நாம் என்ன சொல்கிறது? அதை ரொம்ப வருத்தமாக இருந்தது. இது அவர் எழுதின புத்தகம் மாத்திரம் 100 வால்யூம். அது கடித போக்குவரத்து கிடையாது, கடிதங்கள் தான். கடிதங்கள்லாம் அத்தனை கடிதங்கள் எழுதுறாரு. நாம் எத்தனை கடிதம் எழுதுறோமா? கடிதம்
பார்த்துருக்கீங்களா? பார்த்த காலமே போயிருச்சு, கடிதங்கள் எழுதுகிற பழக்கமே போயிருச்சு. இப்போ ஹாய், குட் மார்னிங் அப்படின்னு மெசேஜ் கொடுக்கறதோடு நிறுத்திக்கிறோம் இல்லையா? அப்போ கடிதங்கள் எழுதுறதுன்றது ஒரு நீண்ட ஒரு பழக்கம். ஒரு நாளைக்கு திங்கக்கிழமைன்னா திங்கக்கிழமை அவருடைய மௌன நாள். 70 கடிதங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார். 70 கடிதங்கள் எழுதி எல்லாத்துக்கும் அனுப்புகிறார். அப்படி தொகுக்கப்பட்ட கடிதங்கள் எல்லா மாதிரியான கடிதங்களும் வருது. கடிதங்கள் அவருக்கு வர்ற கடிதங்கள் படித்தோம்னா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த கடிதங்களை மாத்திரமே படிக்கிறது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அந்த கடிதங்களை பூராத்தையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ அடுத்து என்னுடைய புத்தகம் ஸ்பானிஷ் லாங்குவேஜில் வெளிவருது, இங்கிலீஷ்லேயும் ஸ்பானிஷ்லேயும். காந்தியுடைய கடிதங்கள் மாத்திரமே அதை பற்றி எழுதியிருக்கேன். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுதுகிறாங்க கடிதங்கள் காந்திக்கு. இப்போ ஒருத்தர் கடிதம் எழுதுகிறாரு, காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நாயர்னு ஒருத்தர் கேரளாவில் இருந்து, எனக்கு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். யாருக்கு? இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய காந்திக்கு. அன்றைய அளவில் காந்தி தான் உலகத்திலேயே பிஸியாக இருந்த ஒரு தலைவர். அந்த தலைவருக்கு ஒருத்தர் எழுதுகிறாரு, எனக்கு மிகவும் மலச்சிக்கலாக இருக்குது, காலையில் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. யாருக்காச்சும் ஒரு தலைவருக்கு இப்படி நீங்கள் இன்னைக்கு எழுத முடியுமா? ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏண்டா என்ன கேனப்ப நினச்சிக்கிட்டு இருக்கியா, இல்லை வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, என்ன எழுதுற அப்படின்னு சொல்லி. நம்ம காந்தி இருக்காரு, அதை படிச்சுட்டு அவருக்கு பதில் எழுதுறாரு. அப்பா நீ நார்ச்சத்தான பொருள் எல்லாம் சாப்பிடு, தண்ணி ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் குடி, இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் நீ பண்ணு, உன்னுடைய உணவு பழக்கங்கள், தூக்கம் எல்லாமே எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு விழாவாரியா ஒரு பக்கத்துக்கு எழுதுறார். எழுதிட்டு அடுத்து என்ன எழுதுறாரு, இது எல்லாத்தையும் 15 நாள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு உனக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றாரு. ஏன் நம்ம அவளை இந்த தேசத்தோட தந்தைன்னு சொல்றோம்? சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கினதுனால இல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை கூட தன்னுடைய சிக்கலா ஏற்றுக்கிட்டு பார்த்தாரு, அதனால அவரை தேசத்தோட தந்தைன்னு சொல்றோம். அப்படி எழுதுறாரு, எல்லாத்துக்கும் கடிதங்கள் எழுதுறாரு, எல்லா கடிதங்களுக்கும் பதில் எழுதுறாரு. எல்லா கடிதங்களும் அவரை பாராட்டி தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. எத்தனையோ கடிதங்கள் காந்திய நீ செய்யறது மிகப்பெரிய தப்பு, மக்களை நீ வழி நடத்துறது தவறு அப்படின்னு கடுமையா எழுதின கடிதங்கள் கூட இருக்கு. காந்தியோட சிறப்பு இந்த மாதிரி வந்த கடிதங்கள் இருக்குல்ல, அதுதான் அவர் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் போடுறார். இப்படி எனக்கு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, என்னுடைய நடவடிக்கை தவறு அப்படின்னு சொல்லி சுட்டி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதில அவருக்கு எழுதல, முழுசா பத்திரிகையிலேயே வெளியிடுறார். ஏன்னா இது மாதிரியான சந்தேகங்கள் மக்களுக்கு வரும், அந்த சந்தேகங்களை பூராத்தையும் தீக்கணுமே அப்படின்றதுக்காக அந்த கடிதத்தையும் வெளியிட்டு அந்த கடிதத்துக்கு பதிலையும் அந்த பத்திரிகையிலேயே வெளியிடுறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், காந்தியுடைய வாழ்க்கையில் பார்த்து பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாமெல்லாம் இப்போ படிக்கிறதையே விட்டுட்டோம், எக்ஸாம்ன்றதுனால புத்தகத்தை படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ எக்ஸாமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், படிக்க வேண்டியதே இல்லை. ஆனால் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் காந்திக்கு நல்லாவே தெரியும், அவருடைய போராட்டம் எவ்வளவு மிக மிக முக்கியமான ஒரு போராட்டம் அப்படின்னு. அதனால தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது அவர் சம்பந்தப்பட்ட செய்திகள் பத்திரிகைகளில் எந்தெந்த பத்திரிகைகள்ல எல்லாம் வருதோ அதை பூராத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஏஜென்சி இருக்காங்க. ப்ரெஸ் கிளிப்பிங்ஸ் மாத்திரம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் டைட்டில் சொல்லிட்டா போதும், இந்த டைட்டிலில் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதை பூராத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க.
நான் சொல்கிறது 1900 கிட்டத்தட்ட 125 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே தென்னாப்பிரிக்காவில் 100 பவுண்டு கட்டுறாரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ். 100 பவுண்டுக்கு 100 பவுண்டுன்னா எவ்வளோன்னு தெரியுமா? நான் பாட்டுக்கு 100 பவுண்டுன்னொன்னா ஈஸியாக உங்களுக்கு தோணிடுது இல்லையா? ஒரு பவுண்டுன்றது 7 கிராம் தங்கம். 7 கிராம் தங்கம் எவ்வளவு? 7 கிராம் தங்கம், ஒரு பவுண்ட் தங்கம் எவ்வளவு? 1 லட்சம் இல்லையா? 100 பவுண்டுன்னா எதுக்கு? நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸை கலெக்ட் பண்றதுக்கு மாத்திரம் 100 பவுண்டு கட்டி வாங்கியிருக்காரு. எல்லாம் 1893 இருந்து அவர் போய் இறங்கி முதல்ல அவரை பற்றிய செய்தி வந்ததிலிருந்து 1914 அவர் தென்னாப்பிரிக்காவை விட்டு வெளிவந்த வரைக்கும் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்தெந்த பத்திரிகையில் வந்ததோ, இந்திய போராட்டத்தை பற்றி எந்தெந்த பத்திரிகைகளில் வந்ததோ அதை பூராத்தையும் தொகுத்து காந்தியே வச்சிருக்காரு. நான் போய் தொகுக்கலை, எனக்கு முன்னாடி இருந்தவங்க தொகுக்கலை, காந்தியே தொகுத்து எல்லாத்தையும் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வரும்போது அதையும் கொண்டு வந்துட்டார். எங்களுடைய மியூசியத்துக்கு வந்தீங்கன்னா அந்த பத்திரிகைகளை எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதை பூராத்தையும் திரும்ப கொண்டு வந்துட்டார். அது அவருடைய பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக இல்லை, என்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத பிற்கால தலைமுறையினர் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக ஒரு சரித்திர ஆவணங்களை எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சிருக்கார். சரித்திரத்துறை மாணவர்கள் வந்திருக்கீங்க, சரித்திரத்துறை பேராசிரியர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த நியூஸ் பேப்பர் 1893 வந்த நியூஸ் பேப்பரோட வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை விட ஒரு பிரைமரி சோர்ஸ் உங்களோட ஆராய்ச்சிக்கு வேற எதுவுமே வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பூராத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அப்ப இவர் எழுதுனது ஒரு 100 வால்யூம் இருக்கு. இவரை பத்தி வர்ற புத்தகங்கள், அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. அவர் இறந்து போயிட்டார். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? காந்தி போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். காந்தி எல்லாம் என்கிட்டயே பல பேர் கேட்குறாங்க, காந்தி வரும்னு நினைக்கிறீங்க? காந்தியை பற்றி இளைஞர்கள்லாம் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னெல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட நான் என்னோட அனுபவத்தை தானே சொல்ல முடியும். தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருந்தேன் இந்த தடவை. அப்போ காந்தியடிகளை 1896 கப்பலில் போய் இறங்குறாங்க. குடும்பத்தோடு போகிறாங்க. கஸ்தூர்பா அவங்களுடைய குடும்பம் எல்லாமே முதல்ல கஸ்தூர்பா அப்போ தான் கப்பலில் பயணம் பண்ணி ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. தன்னோட குடும்பத்தோடு போகிறாங்க, குழந்தைகளோடு போகிறாங்க. அப்போ அவங்க 6 மாத கர்ப்பிணி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போகும்போது தென்னாப்பிரிக்காவில் நிறுத்திடுறாங்க. கிட்டத்தட்ட 25 நாள் கப்பலை கரையிலேயே இறக்க விடலை. ஏன்னா அங்கே வெள்ளைக்காரங்கெல்லாம் காந்தியை வரவிடக்கூடாதுன்னு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி காந்தியை கீழே இறக்கி கொண்டு போகிறதுன்னு தெரியல. கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரைட் குடும்பத்தை அனுப்பிடுவோம் தனியாக, அப்புறம் காந்தியை கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. எந்த ஊரும் தெரியாது, பாஷை தெரியாது, ஊர் தெரியாது, படிப்பறிவு இல்லை. ஆனால் அந்த கஸ்தூர்பாவை குழந்தைங்களோட கீழே இறக்கி அனுப்பி விட்டுறாங்க. 6 மாத கர்ப்பிணி வேற, கணவனை விட்டுட்டு போகிறாங்க. எப்படி இருக்கும் அவங்களோட மனநிலை அப்படின்னு பாருங்க நீங்கள். அதுக்கடுத்து காந்தி இறங்கி வர்றாரு. வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரோ ஒருத்தர் பார்த்து காந்தி காந்தின்னு கத்துனோடனே கல்லை விட்டு எரிஞ்சு அடித்து கடைசியில் அவர் மயக்கப்பட்டு விழுகிற அளவுக்கு போயிடுறார். அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி வந்து காப்பாற்றிடுறார். போய் அதை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. நான் காந்தியோடைய பேத்தி எல்லாரும் போயிருக்கோம். போய் அந்த பர்டிகுலராக அந்த ஸ்பாட்டை பார்க்கணுன்னு நினச்சேன். எங்கே காந்தியடிகளை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க அப்படின்னு அந்த இடத்த பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அப்போ அது வந்து இப்போ ஒரு டீ ஷாப்பாக இருக்குது, காஃபிட்டேரியாவை. அந்த காஃபிட்டேரியாவில் போய் கேட்டோன்னா எதுக்கு பார்க்க வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அங்கே எல்லாருமே ஆப்ரிக்கன்ஸ் தான் வேலை செய்கிறாங்க. இல்லை இது மாதிரி சும்மா போய் பார்க்கணும். ஒரு பொண்ணு அங்கே வேலை பார்த்துட்டு இருந்துச்சு, ஒரு 18 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் கூட்டிகிட்டு போ அப்படின்னாங்க.
நாங்கள் உள்ளே போய் அதை பூராத்தையும் அப்படியே ஆச்சரியமாக அப்படியே இது மாதிரி ஒரு ஹால் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா இந்த இடத்த எதுக்கு போய் எடுக்கிறீங்க ஃபோட்டோ அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், இது மாதிரி 1896 காந்தி வந்தப்போ அவங்கள வெள்ளைக்காரங்க அடிச்சிட்டாங்க, போலீஸ்காரங்க காப்பாற்றி இங்கே தான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு. அது 18 வயசு ஆப்பிரிக்கன் கேர்ள். ஓகே கேர்ள், காந்தி யூ மீன் மகாத்மா காந்தி? எஸ். ஓ மை காட், மகாத்மா காந்தி ஜெயிலில் இருந்த இடத்துலையா நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரே குதிக்குது. நமக்கு தமிழ்நாட்டு குசும்பு இருக்கத்தானே செய்யும். நான் சும்மா இல்லாமல் என்ன செஞ்சேன், அந்த மகாத்மா காந்தி இருக்காங்கல்ல அவங்களோட பேத்தி தான் இவங்க அப்படின்னு சொல்லி இலா காந்தியை காமிச்சேன். அவ்வளோதான். அந்த அம்மாவுக்கு அந்த நம்ப முடியலை, அப்படியே கட்டி பிடிச்சிக்கிருச்சு. கட்டி பிடிச்சிட்டு நான் ஒரு கிஸ் பண்ணவா அப்படின்ச்சு. 18 வயசு ஆப்பிரிக்கன் கேர்ள். நாமெல்லாம் நினைக்கிறோம் இளைஞர்களுக்கு காந்தி இல்லைன்னு நினைக்கிறோம். காந்தி இளைஞர்களுக்குள்ள எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அவங்களுக்குள்ள எல்லாம் இருக்காங்க. அவங்க அப்படி வெளியே வருது அந்த பொண்ணுகிட்ட இருந்து. ஆச்சரியமா இருந்தது அந்த நிகழ்வு எனக்கு. அப்ப இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையுமே பதிவுகள் பண்ணி இலக்கியங்களாக்கி அதை புத்தகங்களாக்கி இந்த மாதிரியான நூலகங்களில் வைக்கிறதோடைய நோக்கங்கள் என்ன? வருங்கால சமுதாயத்தினர் அதெல்லாத்தையும் படிக்கணும், அதில் இருக்கக்கூடிய நல்ல பல விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறணுன்றதுக்காக நான் கடிதங்களை பற்றி சொன்னதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு டெலிகிராம் கொடுத்தேன். அப்போ நான் படிச்சுட்டு இருக்க போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு டெலிகிராம் கொடுத்தேன். அவர் பாளையங்கோட்டையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ பாளையங்கோட்டைக்கு நான் போகணும், நான் இன்னைக்கு வரல நாளைக்கு வரணும்னு சொல்லணும். ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னு டெலிகிராம் அடிக்கணும். அப்போ நான் என்ன செஞ்சேன், ஐ வில் கம் டுமாரோ அவ்வளோதானே இங்கிலீஷில் அடிக்கணும். நான் தானே டெலிகிராம் கொடுக்குறேன், அதனால ஐ போடணுமா? வேண்டாம், வில் கம் டுமாரோன்னு போடுவோம். ஏன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் காசு சிக்கனமாக கொடுக்கணுன்றதுக்காக ஐயை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வில் கம் டுமாரோன்னு தான் இருக்கு. அது டுமாரோன்னே வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு ஃபியூச்சர் டென்ஸ் வில்லு, நம்ம இங்கிலீஷ் எல்லாம் படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லையும் எடுத்துட்டேன். கம் டுமாரோன்னு இருக்கு. ஐ வில் கம் டுமாரோன்னா நான் நாளைக்கு வர்றேன்னு அர்த்தம், கம் டுமாரோன்னா நாளைக்கு வாங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு டெலிகிராமை நான் இங்கேருந்து அடிக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு. அப்புறம் நான் போனோடனே அவர் என்னை ஒன்றும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கல. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், டெலிகிராம் கொடுத்தனேன் கிடைச்சிதா அப்படின்னு. ஆமாடா, இதான் நீ கொடுத்ததுனால தான் நான் பரப்பிட்டு வரல அப்படின்னாரு. இல்லாட்டி நான் பரப்பிட்டு வந்திருக்கணும், என்னடா கொடுத்தேன்னாரு. இப்படி நம்ம மிச்சப்படுத்துறதுக்காக கொடுக்குறோம். ஆனால் காந்தி டெலிகிராம் கொடுக்குறாரு, சில பேருக்கு பக்கம் பக்கமாக கொடுக்குறாரு. டெலிகிராம் ரொம்ப காஸ்ட்லி. ஏன் இப்படி பக்கம் பக்கமாக கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துடக்கூடாது. எந்த விதமான அந்த கடிதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு. அந்த கடிதத்தை மாத்திரமே நீங்கள் படிக்கணும். நாம் ஒரு தலைவருக்கு எழுதும் போது எப்படி எழுதுவோம்? பெரியவரே, அன்புள்ள, அப்படித்தானே ஆரம்பிப்போம். காந்திக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கிறத பூராத்தையும் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. சரோஜினி நாயுடு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரோஜினி நாயுடு காந்தி எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? யாருமே கூப்பிட மாட்டோம் நம்ம. அப்படி பேரில் தான் அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. அந்த கடிதத்தை பார்த்தீங்கன்னா தெரியுமா? யோசிக்க முடியுமா? யாரும் யோசிக்கவே முடியாது. மை டியர் மிக்கி மவுஸ். காந்திக்கு மை டியர் மிக்கி மவுஸ்ன்னு எழுதுறாங்க. அவங்க பொண்ணு பத்மஜா நாயுடு, அதுக்கு காந்தி எழுதுறாரு டியர் லோட்டஸ் பான் பத்மஜா, தாமரையில் பூத்தவளே அப்படின்றத லோட்டஸ் பான் அப்படின்னு எழுதுறாரு. கேலன் பாக்னு ஒருத்தர்
அவர் கூடயே இருந்தவர், காந்தியோடையே இருந்தவர். காந்திக்கு ஆத்மார்த்தமான சிஷியர்னா தென்னாப்பிரிக்காவில் காலன்பாக். அவருக்கு எழுதுறாரு, இவர் மூத்தவர், அவர் இளையவர்னு நினச்சி எழுதலாம். இல்லைன்னா நான் பின்னாடி எனக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதனால் அதுக்கான காரணமாக இருக்கலாம். மாடியில் அவர் இருக்கிறாரு, கீழே காலன்பாக் தங்கி இருக்கிறார். அதனால் இவர் எழுதுகிறாரு காலன்பாக்கு, டியர் லோயர் ஹவுஸ், யுவர் அப்பர் ஹவுஸ். அவ்வளோதான் கையெழுத்து. எம்கே காந்தியெல்லாம் இருக்காது. அது ரொம்ப ரொம்ப ரேராக அவருடைய கையெழுத்தில் பின்னாடி காலத்தில் காந்தி அப்படின்னு கையெழுத்து போட்டிருப்பார். இல்லாட்டி பாப்பு. 2 பேர். சிஎஃப் ஆண்ட்ரூஸ் அவர் கடிதம் எழுதும்போது காந்தியை வந்து டியர் மோகன் அப்படின்னு போடுறார். இவரும் அவருக்கு எழுதும்போது டியர் சார்லி அப்படின்னு போடுறார். அவங்க தான் அப்படி எழுதிக்கிறாங்க. மற்ற யாரும் மோகன்னு யாரும் சொல்றது கிடையாது. இது மாதிரி அவர் கடிதங்களை ராஜ்குமார் அமிர்த் கௌர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராஜ்குமார் அமிர்த் கௌர் பெரிய பஞ்சாபில் இருந்த ஒரு ராஜ பரம்பரை, அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க. அவங்க கடிதங்களை தேடணும்னு சொல்லிட்டு ராஜ்குமாரி அமிர்த் கௌர்னு போட்டு எங்கள் கம்ப்யூட்டரில் தேடுறேன். ராஜ்குமாரி அமிர்த் கௌர்னு பேரையே காணோம். ஏன்னா இதுக்கு ஒரு கடிதம் கூட ராஜ்குமாரி அமிர்த் கௌருக்கு போடலை அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஒர்க் ஷாப் மகாத்மா காந்தின்னு இருக்கேன், அந்த 100 வால்யூம், அதில் பார்த்தா அதில் 100கணக்கான கடிதங்கள் இருக்குது. அப்போ இந்த ஒரிஜினல் கடிதங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கே ட்ரெஷரில் போய் தேடினோம்னா அதில் பூரா அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறது எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காரு, டியர் ராஜ்குமாரி அமிர்த் கௌர்னு போடலை. அவர் என்ன போடுறாரு, டியர் ரிபல். அவங்க எதெல்லாத்தையும் எதுக்கு பேசுவாங்க. அதனால் ராஜ்குமாரி அமிர்த் கௌருக்கு அவர் எழுதும்போது டியர் ரிபல்னு தான் எழுதுறாரு. அப்போ கடிதங்கள்லேயே இவ்வளவு விஷயங்கள் அவர் உள்ள வச்சிருக்கிறார். புத்தகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். காந்திய இலக்கியங்களில் அவர் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், வெளிவந்த புத்தகங்கள் எல்லா மொழிகள்லையும் வந்திருக்கு, எல்லா மொழிகள்லையும் வெளியிட்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க அவருடைய புத்தகங்களை. எங்களுடைய நூலகத்தில் எல்லா மொழி புத்தகங்களும் இருக்குது. ஜெர்மனில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, இத்தாலியில் இருக்குது, ஸ்பானிஷில் இருக்குது, எல்லா லாங்குவேஜ் புத்தகமும் இருக்குது. அத்தனை பேர் மொழிபெயர்த்து அந்த புத்தகங்களை அங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க, காந்தியுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாத்தையுமே. அதில் ஒருத்தர் கிருஷ்ண கிருப்பலானி, சாகித்ய அகாடமியோட சேர்மனாக இருந்தவர். அந்த கிருஷ்ண கிருப்பலானி காந்தி எ லைஃப் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். நம்மெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை படிக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு இலக்கிய நடையோடு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தில் கண்டென்ட்டில் வருது ஒவ்வொன்றா. 1942 போராட்டம் என்ன, செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை, அதான் தலைப்பு. 42 போராட்டம். அதுக்கு அடுத்த தலைப்பு என்ன தெரியுமா, டூ ஆர் டைடு தான், டூ ஆர் டை. 2வது தலைப்பு அவர் கொடுக்குறாரு, டிட் அண்ட் டைடு, செய்தார் மறைந்து போனார். எவ்வளோ பொய்டிக்கலாக எழுதுகிறாங்க ஒவ்வொருத்தரும். அவங்களோட கற்பனா சக்தி பார்க்கணும். காந்தியை ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்லேருந்து பிடிச்சி தள்ளி விட்டாங்க, கிக்ட் ஆஃப், அவங்க வந்து பிடிச்சி தள்ளி விட்டாங்க, புஷ்ட் ஆஃப். அந்த எழுத்தாளர் எழுதுகிறாரு, அன்னைக்கு அந்த வெள்ளைக்காரனுக்கு தெரியாது நாம் பிடிச்சி தள்ளி விடுறோமே இந்த ஆள், இவர் தான் பிற்காலத்தில் நம்ம அரசாங்கத்தையே பிடிச்சி தள்ள போறாரு அப்படின்னு. எப்படி அவங்களுடைய கற்பனா சக்தி போகுது. ஒரு எளிமையான ஒரு மனிதர் எப்படி இப்படி ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார், அவர்கிட்ட இருந்தக்கூடிய சக்தி என்ன, இது நமக்கு ரொம்ப தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ப்ரூம்ஃபீல்டு அப்படின்னு ஒரு, இப்போ எல்லாம் ரொம்ப அதிகமாக சில விஷயங்கள் நம்ம ஊரில் பேசிக்கிறாங்க. உப்பு சத்தியாகிரகம் முடிஞ்சு இப்போ ஒத்துழையாமை இயக்கம் முடிஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணணும்.
அவர் சபர்மதியில் இருக்கிறார். காந்தியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போகணும். அப்போ எவ்வளோ போலீஸ் கூட வரணும்? காந்தியை அரெஸ்ட் பண்ணால் விடுவாங்களா? காந்தியை இப்போ ஒரு தலைவரை அரெஸ்ட் பண்ணணும்னா அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்துட முடியுமா? தொண்டர்கள்லாம் போய் கோஷம் போட்டுற மாட்டாங்களா? காந்தி அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அவருடைய ஆசிரமத்தில் எத்தனை போலீஸ் தெரியுமா? ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர், காரில் ஒரு டிரைவர். அந்த இன்ஸ்பெக்டர் போய் காந்தி கிட்ட சொல்கிறாரு, அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன், உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம். இது ப்ரேயர் டைம், ப்ரேயர் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் முடிச்சுட்டு அவர் கூட போய் காரில் ஏறி உட்காந்து போயிடுறாரு. ஒரு மாபெரும் தலைவன், இந்திய சுதந்திர போராட்டத்துக்கே தலைமை தாங்கின ஒரு தலைவனை ஒரு சாதாரணமான ஒரு போலீஸ் அதிகாரி வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாரு. எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. நாம் கற்றுக்கிற வேண்டிய பாடங்கள். நான் இளைஞர்கள்லாம் இருக்கீங்க, வாங்க டெல்லிக்கு போவோம், உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்குறேன், நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் வருவீங்களா? வரமாட்டீங்களா? நாங்களே டிக்கெட் போட்டு வந்துடுவோம் சார்ன்னு சொல்லிடுவீங்க இல்லையா? வாங்க எல்லாரும் போவோம் டெல்லியில், அங்கே போராட்டம் நடத்துவோம், போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, இருந்தாலும் வாங்க. எத்தனை பேர் வருவீங்க? எனக்கு வயசான அம்மா அப்பா இருக்காங்க சார், தாத்தா பாட்டி எல்லாம் நான் தான் சார் பார்க்கணும் தானே? கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த உப்பு சத்தியாகிரகத்தின் போது லத்தியை வச்சிருக்கிறாங்க, லத்தியை வச்சு அடிப்பாங்கன்றது நல்லா தெரியும். 3 பேர் போறாங்க, டமால் டமால்னு அடிக்கிறான், மண்டை உடையுது. அடுத்து 3 பேர் நிற்கிறாங்க, அவங்க அடுத்து போகணும். போமா? ஆனா தைரியமா போனாங்களே, தைரியமா போனாங்க, அடிச்சாங்க, மண்டை உடைஞ்சிச்சு. இப்படி தைரியத்தை எப்படி கொடுத்தாரு? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். காந்தியிலிருந்து வேற ஒன்றும் கத்துக்கிற வேண்டியதில்லை. தைரியம், எப்படி தைரியமா அதை ஃபேஸ் பண்றது. எனக்கு தெரியும் என்னை அடிப்பாங்கன்னு, இருந்தாலும் நான் போனேன். எனக்கு தெரியும் என்னோட வேலை போயிடும்னு, தைரியமா போனேன். யாருக்காக போனாங்க? அவங்களுக்காக போனாங்களா? நமக்காக போனாங்க, நம்மளுடைய எதிர்காலத்துக்காக போனாங்க. அந்த தலைவனை பற்றி நம்ம ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிறோமா? நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் பேசுறதுக்கு. ஆனால் இங்கே எல்லாம் மாணவர்கள் எல்லாரும் வந்திருந்தாலும் ரொம்ப அமைதியாக, இவ்வளவு அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த உள்ள ஹாலுக்குள்ள நுழையிற ஒரே சத்தம், பேசவே ஆரம்பிக்க முடியாது. அவர் ஹெட் மாஸ்டர் கூட வந்திருக்கிறாரு. அன்னைக்கு பிடி மாஸ்டர் லீவு போல, அதனால பிடி மாஸ்டர் வரல. அதனால கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல ஹெட் மாஸ்டரால். அதனால ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, வந்தவர் ஒரே சத்தம் போட்டார், சார் நீங்கள் பேசுங்க சார் அப்படின்ட்டார். சார் என்ன சார் சொல்கிறீங்க, அவன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான், நீங்கள் பாட்டுக்கு பேசுங்கன்னு சொல்கிறீங்களே, சும்மா பேசுங்க சார், பேச பேச கூட்டம் அமைதியாகிடுவாங்க சார் அப்படின்னாரு. நான் போய் என்னத்தை பேசுகிறது, எனக்கு ஒன்றும் புரியலை. அதனால் நான் போனோடனே நான் ஒன்றும் அரசியெல்லாம் பேசலை, தப்பாக நினைக்காதீங்க. அன்னைக்கு அதை தான் பேசினேன் நான். விஜய்க்கு எப்பப்பா பிறந்த நாள்னு கேட்டேன், இவ்வளோதான் கேட்டேன். சத்தம், ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன், என்னமோ குஜு 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 என்னமோ பேசினா, அவ்வளோதான். 2வது நிமிஷம், சார் விஜய் பிறந்தநாள் இன்னைக்கு சார், தளபதி இன்னைக்கு சார், அப்படி இப்படின்னு அழட்டான். அப்படியா, விஜய் கல்யாணம் முடிச்சா சார்? கல்யாணம் முடிஞ்சு குழந்தையெல்லாம் இருக்கு சார். அப்படியா, குழந்தை பேர் சொல்கிறான், 4 நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். அங்கிட்ட இருந்து ஒரு குரூப்பு, சார் என்ன சார் தலையை கேட்கலையே அப்படின்னு. ஆமாப்பா, அதை விட்டுட்டேன், நான் வேற. சொல்லுப்பா, தலைக்கு என்னைக்குப்பா பிறந்த நாள்? தலை பிறந்த நாள், தலைக்கு என்னென்ன எல்லாம் சொல்லி முடிச்சிட்டான். யாரை கல்யாணம் முடித்தான், எப்படி அவன் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டான், எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். நான் அவன்கிட்ட ஆர்வமாக கேட்டேன், இப்போ வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களாப்பா? அவங்க வீட்டுக்கெல்லாம், சார் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது சார்.
ஏன்பா? பெரிய பெரிய கதவு போட்டிருப்பாங்க சார். கதவு போட்டுருந்தானே கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போ அப்படின்னு. சார் வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க சார், கூர்க்கா போட்டிருக்காங்க சார். சரி கதவை தாண்டி போயிட வேண்டியது தானே, ஏறி குதிச்சு போயிட வேண்டியது தானே. நாய் வச்சுருக்காங்க சார், நாய் வச்சு கடிச்சிருவாங்க, கடிச்சிடும் சார். நான் கேட்டேன், நீ அவங்க வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது, கூர்க்காவை வச்சு அடித்து வெளியே துரத்திடுவான். அப்படியே தப்பி தவறி போனாலும் நாய் உன்னைய பிடிங்கிரும். இதையெல்லாம் மீறி அவன் பிறந்த நாள், அவன் ஒய்ஃபோட பிறந்த நாள், அவனோட குழந்தைங்களோட பிறந்த நாள், குழந்தைங்க பேர் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே. உனக்காக, உன்னோட எதிர்காலத்துக்காக லட்சக்கணக்கான பேர் உயிர் விட்டானே. அந்த போராட்டத்துக்கு காந்தின்னு ஒருத்தன் தலைமை தாங்கினானே, அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறனுன்னாச்சும் கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பின் ட்ராப் சைலன்ஸ். இப்போ இருக்கே இதே சைலன்ஸ் அன்னைக்கு பார்த்தேன் நான். அப்புறம் பேசுனேன் காந்தியை பற்றி. காந்தி நாம நினைக்கிறது மாதிரி ரொம்ப எளிமையானவர், கடுமையானவர். நான் சொன்னேனே அந்த அதிகாரி ப்ரூம்ஸ்ஃபீல்ட், அவர் பேர், அவர் சொல்றாரு, அன்னைக்கு எங்களுடைய ஜட்கா வண்டி போச்சுனாலே அந்த ஜட்கா வண்டியோட சத்தத்தை கேட்டாலே அப்படியே விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் குனிஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எந்திரிச்சு நிற்பாங்க. எந்திரிச்சு நின்று தலப்பா கட்டியிருப்பாங்க. அதெல்லாத்தையும் எடுத்து அக்கல்ல வச்சுக்கிட்டு அப்படியே குனிஞ்சு நிற்பாங்க. என் வண்டி சத்தம் மறைகிற வரைக்கும் தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டேன். இந்த காந்தி வந்தார், அவர் எழுதுறார், இந்த காந்தி வந்தார், என் ஜட்கா வண்டி சத்தம் கேட்ட உடனே விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் எந்திரிச்சு நின்றாங்க. அதே மாதிரி முண்டாஸ் எல்லாத்தையும் அவுத்துட்டாங்க. அவுத்து அந்த துண்டு இருக்கே, முன்னாடி என்ன செஞ்சாங்க, அக்குள்ள வச்சாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த துண்டை உதறி தோலில் போடுறாங்க. இந்த அக்குளுக்கும் இந்த தோலில் போடுறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸு? ஒரு 4 இன்ச்சு. ஆனால் இந்த 4 இன்ச்சு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நீ அக்குள்ள வச்சு குனி, நீ அடிமை. அந்த துண்டை எடுத்து தோல்ல போட்டுனா நானும் நீயும் சமம், அனைவரும் சமம் அப்படின்றத சாதாரணமான ஒரு விவசாயிக்கு சொல்லி கொடுத்தார். பயம் இல்லாத ஒரு போராட்டம் அப்படின்னா அது இந்திய சுதந்திர போராட்டம். எங்க போச்சு அந்த பயமின்மை? ஏன் அஞ்சி அஞ்சி சாகிறோம்? எதுக்காக பயப்படணும்? எது நியாயம்னு நினைக்கிறோமோ, எது நேர்மைன்னு நினைக்கிறோமோ அதுக்காக போராட தயாரா இருக்கிறவங்க தான் மனிதர்கள், மற்றவர்கள்லாம் மாக்கள். அந்த மாதிரியான ஒரு உணர்வை இந்திய மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்தது காந்தியடிகள். என்கிட்ட நிறைய படங்கள் இருக்குது. அந்த பத்திரிகைகளில் வந்த செய்திகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு நானே மிரண்டு போய் ஒரு கண்காட்சியவே வச்சேன். அதுக்காக ஒரு 2 பெண்கள் போலீஸ்காரங்க தடியோட நிற்கிறாங்க, தடியை வச்சு தள்ளுறாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெண்கள் இருக்காங்களே, கேமராமேன் இங்கிருந்து போட்டோ எடுக்கிறார், அந்த தடியை வச்சு இப்படி தள்ளுறாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெண்கள் முகத்தில் கொஞ்சம் கூட கோபமும் இல்லை, பதட்டமும் இல்லை, வருத்தமும் இல்லை, அப்படி சிரிச்சுக்கிட்டு அந்த போலீஸ்காரங்களை பார்க்குறாங்க. பார்க்க முடியுமா? அந்த சிரிப்பு வருமா? எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த போலீஸுக்கு முன்னாடி நின்று அந்த பெண்கள் அப்படி சிரிச்சுட்டு போய் நீ என்னடா செய்வ? செய்ய ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத்த பாவன சீதாராம் ஈஸ்வர் அல்லா தேரே நாம் சப்கோ சன்மதி தே பகவான் அப்படின்னு பாட்டு படிச்சுட்டு போடிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரன் துப்பாக்கியோட இருக்கான். இனிமே ஒரு அடி எடுத்து வச்சா சுற்றுவேன் அப்படின்னா அந்த மக்கள் நடந்து போறாங்க. ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத்த பாவன சீதாராம். திரும்ப சொல்றான், இனிமே ஒரு அடி எடுத்து வச்சாலும் உன்னைய சுற்றுவேன்னு. திரும்ப இவங்க பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. துப்பாக்கி வச்சிருந்தவன் இருந்தானே
அவன் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வைக்கிறான். இனிமே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சேன்னா நான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சு போய்கிட்டு இருக்கான். துப்பாக்கியை ஏந்திய வீரர்கள், துப்பாக்கி எந்த விதமான ஆயுதங்களுமே இல்லாத இந்திய மக்களை பார்த்து பயந்து பின்வாங்கினது உலக சரித்திரத்தில் வேற எங்கேயாச்சும் இருக்கா? எப்படி இந்த தைரியத்தை காந்தி கொடுத்தார்? அதுதான் நாம கத்துக்கிற வேண்டியது, காந்தி கிட்ட நாம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. எவ்வளவு தைரியமா இருக்கணும். நாம ஒரு திருமணத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டும் இதுல ஒண்ணுதான். எவ்வளவு மேக்கப் போடுறோம். மேக்கப் இல்லாம போயிடுவோமா? நமக்காவா போடுறோம்? நம்மளை 10 பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும், எங்க வாங்கினேன்னு கேட்கணும். இல்லைன்னா நமக்கு தூக்கம் வராது. நல்லா புடவை கட்டி போய் அதை யாரும் விசாரிக்கலைன்னா எவ்வளவு துக்கம் தெரியுமா வரும். ஒருத்தி கூட பார்க்கலையே அப்படின்னு வருத்தப்படும் இல்லையா? அப்ப ஒரு கல்லூரிக்கு போறோம், ஒரு விழா அப்படின்னோடனே விழாவுக்கு போறோம்னு உடனே ட்ரெஸ் பண்றோம், எல்லாம் பண்றோம். சாம்ராஜ்யத்தையே ஆளக்கூடியவர் ராஜா, அந்த ராஜாவை பார்க்கறதுக்காக காந்தி போறார். எப்படி போறார்? இதே ஒரு வேஷ்டி, மேல ஒரு துண்டு, வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த பிரிட்டிஷ் அரண்மனைக்குள்ள நுழையணும்னா ஒரு புரோட்டோகால் ஆஃபீஸர் இருப்பார். அந்த புரோட்டோகால் ஆஃபீஸருக்கு வேலை என்னன்னா, அந்த ராஜாவை பார்க்க வர்றவங்க அந்த புரோட்டோகால் படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பார். கோட் போட்டிருக்காரா, டை போட்டிருக்காரா, கோட்டுக்கு உள்ள ஒரு இன்சர்ட் போட்டிருக்காரா, ஷூ போட்டிருக்காரா, ஷூ லேஸ் கரெக்டாக கட்டியிருக்காரா, இது மாதிரி ட்ரெஸ் கோடை பார்க்கறதுக்காகவே ஒரு புரோட்டோகால் ஆஃபீஸர் அங்கே இருப்பார். காந்தியை கூப்பிட்டார். காந்தி போறார். புரோட்டோகால் ஆஃபீஸர் எதை செக் பண்றது? இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே அவங்க மீட்டிங் போறாங்க எல்லாரும் சேர்ந்து. என்ன செய்யறது? இப்ப காந்திய உள்ள அனுமதிக்கிறதா இல்ல புரோட்டோகால் படி தடுத்து நிறுத்திடுறதா? என்ன செய்யறதுன்னு தெரியல. சாதாரணமான ஒரு ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிற காந்திய உள்ள அனுப்புறதா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுக்காக உலகத்தையே ஆண்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட புரோட்டோகால் ஆபீசர் பூரா உட்கார்ந்து பேசுறாங்க. நம்ம சட்டப்படி இது தவறாச்சே, என்ன செய்யறது? அப்ப எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? காந்தியடிகள் அரசரை சந்தித்து விட்டு போய் திரும்பும் வரை இந்த சட்டத்தை அமல்படுத்தாமல் நிறுத்தி வைப்போம் அப்படின்னு அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் போடுது சட்டம். சாதாரணமான ஒரு காந்தி நம்ம நினைக்கிறோமே, காந்தி தாத்தான்னு நம்ம கேலி பண்றோமே, அந்த காந்தி தாத்தாவை உள்ள விடுறதா வேண்டாமான்றதுக்காக சட்டத்தையே நிறுத்தி வைக்கிறாங்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். எப்படி நடந்தது இதெல்லாம்? கேட்கணும்ல. பின் லாடன் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? பின் லாடன் தெரியுமா? என்ன பின் லாடன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை அதுவும் போயிடுச்சா? பின் லாடன் யாரு? தீவிரவாதி. இரட்டை கோபுரத்தை இடிச்சாரு அப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சு? அடுத்து போய் பின் லாடனை கொண்டுட்டாங்க. பின் லாடன் அவர் செஞ்ச தப்பு என்ன? அந்த இரட்டை கோபுரத்தை தாக்குனாரு. ஒரு 2000 பேரை சாகடிச்சிட்டாரு. அதனால அமெரிக்க அரசாங்கம் மொத்தமா பின் லாடனை காலி பண்ணி, இப்ப பின் லாடனுக்கு ஒரு சிறப்பு தபால் தலை அமெரிக்கா வெளியிடுறது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஏன் நம்ப மாட்டோம்? அமெரிக்காவோட எதிரி பின் லாடன். அதனால அமெரிக்கா அதை வெளியிடார். ஆனா அவர் செஞ்ச தப்பு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இரட்டை கோபுரத்தை உடைச்சிட்டாரு, 2000 பேரை கொண்டுட்டாரு. அதனால அமெரிக்கா வெளியிடாதுன்னு நம்புறோம். Let us go back
டு அவர் ஓன் ஹிஸ்டரி. காந்தி லண்டனில் இருக்கக்கூடிய கட்டடங்களை இடிக்கல, 1000-2000 பேரை கொல்லல. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே அழிச்சிட்டாரு. யார் பெரிய எதிரி? பின் லேடனா, காந்தியா? யார் பெரிய எதிரி? அங்க 2000 பேரை தான் கொன்னாரு, 2 கட்டடத்தை தான் அவர் அழிச்சாரு. இங்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே அழிச்சிட்டாரு. அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு? காந்திக்கு சிறப்பு தபால் தலை வெளியிட்டுச்சு. அவங்களுடைய பாராளுமன்ற வளாகத்தில் காந்தியுடைய சிலை இருக்கு. வன்முறையான ஒரு செயல்பாட்டுக்கும் அகிம்சையான ஒரு செயல்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், ஒன்றில் பழிவாங்கப்படுகிறார், மற்றொன்றில் அங்கீகரிக்கப்படுகிறார். நீங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? காந்தியை படியுங்கள் படியுங்கள் என்று கேட்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த அவர், எப்போதும் என்னை மாமான்னு கூப்பிடுவார். இன்னைக்கு இங்கே வந்து சார் சார்ன்னு சொன்னோன்னே எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ராஜாராம் மற்றும் ஐயா முத்துப்பட்டர் ஐயா தலைமையில் இயங்கக்கூடிய குழுவினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கேள்வி பதில் எதுவும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், எந்த கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். காந்தி பற்றி தான், மற்றது எனக்கு தெரியாது. அதனால் காந்தி பற்றி நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கிறணும், மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறணுன்னோ அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களில் முரண்பாடான எண்ணங்கள் இருந்தாலோ எந்த விதமான கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் தான் கேட்க முடியுங்களா? ஐயா, அனைவருக்கும் வணக்கம். பணிவான ஒரு கேள்வி, தவறாக எடுத்துக்காதீங்க. ஆயுதங்கள் இல்லாமல் எந்த நாடுமே இந்த காலத்தில் இருக்க முடியாது. ஆயுதங்களால் தான் ஒவ்வொரு நாடும் தன்னை தற்காத்து கொள்ளுகிறது. இந்தியா ஆயுதங்களின் மூலமாக வல்லரசாகக்கூடிய சாத்தியக்கூறு வந்துவிட்டது. வீட்டோ பவர் கூட இந்தியாவுக்கு வரப்போகுது. அதனால் ஆயுதங்கள் இல்லாமல் எந்த நாடுமே இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் காந்தியவாதம் இந்த சமகால சூழ்நிலைக்கு பொருந்துமா? Has it got any relevance today? This is my question. ரொம்ப அருமையான கேள்வி. ஒரு விவாதத்தில் ஒரு மேஜர் ஜெனரல் வந்திருந்தார், நானும் போயிருந்தாங்க. அப்போ அவர் ரொம்ப தீவிரமாக சொன்னார், பாகிஸ்தானோட போர் தொடுத்து தான் சார் ஆகணும். அவனுக்கு வந்து பேசுகிறதெல்லாம் பிடிக்காது, நம்ம துப்பாக்கி தான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், சரி சண்டை போட்டதுக்கு பின்னாடி என்ன செய்கிறது? அப்புறம் உட்காந்து பேசுவோம் சார் அப்படின்னாரு. அதை சண்டை போடுறதுக்கு முன்னாடியே உட்காந்து பேச வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன். நம்மகிட்ட இப்போ ஒரு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், பேராசிரியர்கள், சரித்திர பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க, தவறு இருந்தால் சொல்லுங்கள். நான் காந்தியில் தான் எக்ஸ்பர்ட், ஹிஸ்ட்ரியில் கிடையாது. மேட் மியூச்சுவலி அஷ்யூர்டு டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு பட்டன் அமுக்கிட்டு பாகிஸ்தான் மேலே குண்டு போட போகிறீங்கன்னு ஒரு பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு அந்த அணுகுண்டு 7 நிமிஷத்தில் போய் பாகிஸ்தானை தாக்கிடும். 7 நிமிஷத்தில் பாகிஸ்தான் பஸ்பமாயிடும். ஆனால் அவங்க விஞ்ஞானிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்தியா பட்டன் அமுக்கின 3வது நிமிஷம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்தியா நம்மளை அழிக்கிறதுக்கு பட்டன் அமுக்கிருச்சுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க அமுக்குனாங்கன்னா அடுத்த 7வது நிமிஷம் இந்தியா பஸ்பமாயிடும். இதுதான் மியூச்சுவலி அஷ்யூர்டு டெஸ்டினி. நீ என்னையே அழிச்ச, நான் உன்னையே அழிச்சிருவேன் அப்படின்ற நிலைமையில தான் இப்போ இருக்கு நம்மளுடைய ஆயுதங்கள் எல்லாமே. போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, யூரோப்பிலேருந்து வந்த ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, ஏன் உங்களுடைய ஆசிய நாடுகளில் இவ்வளவு சண்டைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு?
அது ஈரான் ஈராக்காக இருக்கலாம், அல்லது ஆப்கானிஸ்தான் இருக்கலாம். இது மாதிரி நாடுகளில் ஏன் போர்கள் நடந்துக்கிட்டே இருக்குது? நீங்கள் இன்னும் ஒன்றும் நாகரிகமானவங்களாக ஆகலையா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்கள்லாம் நாகரிகமாக ஆயிட்டோம், யூரோப் தான் இன்னும் ஆகலை. அதனால தான் நீங்கள் வெடி மருந்துகளையும் துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவங்க தயார் பண்ணுறாங்க, அந்த தயார் பண்ணுற பொருட்களை எல்லாத்தையும் பயன்படுத்துறது எங்கே? நம்மளுடைய நாடுகளில். வன்முறை அப்படின்றது இனிமேல் காலாவதி ஆயிடுச்சு. மார்ட்டின் லூதர் கிட்டே இதை கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு சொல்கிறாரு, நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு அகிம்சையா வன்முறையா அப்படின்றது கிடையாது. நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி அகிம்சையா சர்வநாசமா. நீங்கள் அகிம்சையை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு சொன்னால் உலகமே அழிய போகுது, அவ்வளோதான். 2 அணுகுண்டு போட்டால் உலகம் போச்சு. நம்ம போட முடியுமா? முடியவே முடியாது. அதனால ஆயுதங்கள்ன்றது நாம் நினைக்கிறது அது பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். இப்போ தலைவர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் 300 அடிக்கு மேலே நம்மளை தள்ளி நிப்பாட்டிடுவாங்க இல்லையா? ஒரு 300 இடைவெளி, அதுக்கு மேலே தான் அவங்கள விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு வளையம் வச்சிருக்கிறாங்க. ஏன்? தலைவர்களோடு நெருக்கமாக போனால் என்ன அப்படின்னா அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ராஜீவ் காந்தியை கொண்ட மாதிரி கொண்டுருவாங்க அப்படின்றாங்க. அதனால யாரையும் பக்கத்தில் விடக்கூடாது. கரெக்ட், 100% கரெக்ட். இப்போ நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே ஒருத்தர் துப்பாக்கி வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய பாதுகாப்பாக இருக்குமா? அந்த ஒருத்தர் சுற்றலாம், 1% நிச்சயமாக எனக்கு ஆபத்து இருக்குது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே துப்பாக்கி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பாதுகாப்பாக இருக்குமா? 100% நான் கொல்லப்படலாம், எப்போ வேணாலும் கொல்லப்படலாம். அதானே பாதுகாப்பு. அப்போ பாதுகாப்புன்னா என்ன செய்யணும்? இங்கே இருக்கிறவங்க யாருக்கிட்டையுமே ஆயுதம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு தலைவர்கள் வர்றாங்க, தலைவர்களை சுற்றி யார் வர்றா? பாடி கார்டு. கையில் என்ன வச்சுருக்காங்க? ஏன் போட்டான்னா என்ன ஆகுறது? ஏன் போட மாட்டாங்களா? இந்திரா காந்தியை போட்டாங்களே. ஆனால் நம்ம அதைத்தான் பாதுகாப்புன்னு நம்ம சொல்கிறோம். பாதுகாப்பு அப்படின்றது ஆயுதங்கள் இல்லாத ஒரு நிலைதான் பாதுகாப்பே தவிர, ஆயுதங்களை வச்சுக்கிட்டு பாதுகாப்புன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஆயுதங்களை வச்சுக்கிட்டு பயமுறுத்தலாம். என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுற்றுவேன் அப்படின்னு சொல்லலாம். சுட முடியாது. ஏன்னா அவன்கிட்ட துப்பாக்கி வந்துருச்சுன்னா அவன் சுற்றுவான். நான் இந்த காந்திக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் போகணும்னு நினச்ச வேலை இராணுவம். எனக்கு ரொம்ப பிடிச்சது துப்பாக்கி சூடு. அதனால் துப்பாக்கி சுடுறதுல பயிற்சியெல்லாம் எடுத்தேன், எல்லாம் சுட்டிருக்கேன். செல்ஃப் லோடிங் ரைஃபிள், AK-47, அப்புறம் லைட் மெஷின் கன், எல்லாத்துலேயும் பயிற்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தது. ரோட்டில் நின்று உங்களை மாதிரி நானும் சண்டை போட்டிருக்கேன். மதுரையில் எவ்வளோ சண்டை போட முடியுமோ அவ்வளோ சண்டை போட்டுட்டு என்னோடய மாணவ பருவத்தெல்லாம் கழிச்சிட்டு வந்தாச்சு. ஆனால் ஒன்று இப்போ பார்க்குறேன், ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுது. இப்போ 2 பேர் சண்டைக்கு தயாராக இருக்கோம். உங்களை அவன் ரொம்ப டமான்னு ஓங்கி அடிச்சிட்டான். என்ன செய்வோம்? நம்ம திருப்பி அடிச்சிடுவோமா? அடிப்போமா அடிக்க மாட்டோமா? சும்மா கேட்குறேன். அடிப்போம். ஆனால் வந்திருக்கிறவன் வாட்ட சாட்டமாக கையில் துப்பாக்கியோடு இருக்கான், அடிச்சிடுவோமா? அடிக்க மாட்டோம். 2 பேர் இருக்காங்க, யார் அடிப்பா? பலமாக இருக்கிறவனா பயந்தவனா? யார் அடிப்பா? நான் பயந்து நான் இருந்திருக்கேன், நான் சண்டை போட்டிருக்கேன், அதனால எனக்கு தெரியும். அதனால கேட்குறேன், பலம் உள்ளவன் அடிப்பானா? பயந்தவன் அடிப்பானா? பயந்தவன் தான் அடிப்பான். பலமாக இருக்கிறவன் தொடவே மாட்டான். அவங்க எதுக்கு தொடரணும்? அவனுக்கு தெரியும்ல, அவன் ஜெயிச்சிருவானே. நாமெல்லாம் பயந்து இருந்தோம்னா அடிப்போம்.
நாம் பலமாக இருந்தோம்னா அடிக்க மாட்டோம். பலமானவன் தைரியமாக இருப்பான், பயந்தவனுக்கு தான் இந்த பிரச்சனை. அதனால் ஆயுதங்கள் பாதுகாப்புன்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதது. எல்லா நாடுகளும் ஆயுதத்தை விற்பனை பண்ணுறதுக்காக நமக்கும் இருக்கிறாங்க. ரஷ்யா, பாகிஸ்தானுக்கும் அவங்க தான் வைக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம்னா இந்த ஆயுதங்கள் வாங்கக்கூடிய பணத்தை வச்சுட்டு ஏழைகளுக்கு எவ்வளவோ வீடுகள் கட்டி கொடுக்கலாம், எவ்வளவோ பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கலாம், எவ்வளவோ கல்லூரிகளுக்கு வசதிகளை செஞ்சு கொடுக்கலாம். அதெல்லாத்தையும் விட்டுட்டு இராணுவத்துக்காக செலவழிக்கணுமா? அப்போ பாதுகாப்பு அப்படின்றத பற்றிய ஒரு மறுபார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றது என்னுடைய கருத்து.